பாரதி அம்மா வாங்கம்மா. இந்தா. எப்படியோ நீ சமைச்சிருக்க மாட்டேன்னு தெரியும். இட்லியும் சாம்பாரும் இருக்கு, நீயும் அதையும் சாப்பிடுங்க. தமிழ் அங்கேயே சாப்பிட்டு பவித்ரா கூட தூங்குறான். என்னடி பேந்த பேந்த முடிச்சிட்டு இருக்க? ஆதி எங்க? இன்னும் அவர் வீட்டுக்கு வரல பாட்டி. ஏன் பாரதி, அன்னைக்கு அவ்வளவு தூரம் சொல்லியும் ஏன் உன் மாமியார் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க? இல்லம்மா, அது அது வந்து அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு மனசு உடைஞ்சுதான் கிளம்பி போனாங்க. என்னம்மா சொல்றீங்க? கிளம்பி போயிட்டாங்களா? ஏன் உனக்கு தெரியாதா? இல்ல பாட்டி, நான் அவங்களதான் தேடிட்டு இருந்தேன். அவங்க மதியானமே கிளம்பி போயிட்டாங்க. மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வர்றதெல்லாம் சகஜம்தான் பாரதி. ஆனா அதுக்காக அதுங்களை மூஞ்சில முழிக்க கூடாத மாதிரி பண்ணலாமா? உன் மாமியார் நல்லவங்களா கெட்டவங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா அது ஆதியோட அம்மா. உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஆதிக்காக அவங்க கிட்ட பொறுமையாதான் நடந்துக்கணும். நீ அவங்கள கஷ்டப்படுத்தினது ஆதிய கஷ்டப்படுத்தின மாதிரி தானே? அம்மா, தப்புதாம்மா. என்னோட அவசர புத்தியும் முன்கோவமும் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஒரு பொம்பளைக்கு இது ரெண்டுமே இருக்க கூடாது பாரதி. சரி, நடந்தத பத்தியே நினைச்சிட்டு இருக்காம முதல்ல உங்க அத்தை கிட்ட போன் பண்ணியாச்சும் பேசு. வந்ததுல இருந்து அவங்களுக்கு தாம்மா கூப்பிட்டு இருக்கேன். போன் போக மாட்டேங்குது. ஆனா தப்பெல்லாம் என் மேலதாம்மா. நான் அப்படி நடந்திருக்க கூடாது. கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும். ஒருத்தங்க என்னைக்கோ செஞ்ச தப்ப வச்சு அவங்கள எடை போடக்கூடாதுன்னு நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேம்மா. நம்மள சுத்தி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது ஏன் நடக்குதுன்னு தான் யோசிக்கணுமே தவிர அது எப்படி நமக்கு நடக்குதுன்னு யோசிக்க கூடாதுன்னு நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். இப்பதான் நீ பழைய பாரதி மாதிரியே பேசுற. ஏ பாரதி, ஆதி வந்துட்டா, சாப்பாடு எடுத்து வை. இல்ல பாட்டி, இருக்கட்டும், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் என்ன? எப்போ நாளைக்கா சாப்பிட போற? இப்படி உட்காரு. உட்காருப்பா.